வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையே பரஸ்பர ஆலோசனைகளின் முக்கியத்துவத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மீட்கப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் இன்று ஆக்சியான் 4 விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புகின்றனர். தமிழக அரசு துறை திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க 4 மூத்த IAS அதிகாரிகள் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பழம்பெரும் திரைப்பட நடிகை சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் இன்று காலமானார். இனி விரிவான செய்திகள். இந்தியா சீனா இடையே பரஸ்பர கருத்து பரிமாற்றம் ஆலோசனைகளின் முக்கியத்துவத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு துணை அதிபர் ஹான் செங்கை இன்று சந்தித்து பேசிய பின்னர் இரு நாடுகளுக்கிடையே நட்புறவு இயல்பு நிலையில் தொடர்வதால் பரஸ்பர பயன்கள் இருப்பதை டாக்டர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே கசானில் சென்ற அக்டோபர் மாதம் நடைபெற்ற சந்திப்பிற்கு பின்னர் இரு நாடுகளிடையே நட்புறவு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக அவர் எடுத்துரைத்தார். ஷாங்காய் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்ட அமைச்சர் பேச்சுவார்த்தைகளும் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டார். கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்ல அண்டை நாடுகளுடனான நமது நட்புறவு கொள்கை வழிகோலுவதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 2 நாள் பிம்ஸ்டெக் துறைமுக மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், இந்த மாநாட்டின் மூலம் பிராந்திய கடல்சார் இணைப்பும் ஒத்துழைப்பும் வளர்ச்சி அடைவதற்கான செயல் திட்டங்களுக்கு வழிவகை செய்வதாக குறிப்பிட்டார். நீர்வழி பொருளாதார மேம்பாட்டை முன்னெடுத்து செல்லும் வகையில் பசுமை துறைமுகங்கள் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் உள்நாட்டு துறைமுகங்கள் வாயிலாக சரக்கு சேவை 70% அளவிற்கு அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், நிலையான நட்புறவு உள்ளிட்டவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த 2 நாள் பிம்ஸ்டெக் மாநாட்டில் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மீட்கப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் ஆதி திராவிடர் பழங்குடியின விடுதிகள் மிகவும் மோசமான நிலையில் தமிழகத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். இவ்விடுதிகளை முதலமைச்சர் பார்வையிட்டு மாணாக்கருக்கு தேவையான வசதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களின் அதிருப்தி காரணமாக வரும் தேர்தலில் திமுக அரசு தோல்வியை சந்திக்கும் என்றார். மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான கல்வி நிதியை வழங்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அனைத்து மாநிலங்களிலும் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கும் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும், ஆனால் அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தொடர்ந்து ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படையில் வேளாண் கடன் வழங்கப்படுவதாக கூறப்படுவது குறித்து மத்திய நிதியமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் இன்று ஆக்சியான் 4 விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புகின்றனர். இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ஆக்சியான் 4 விண்கலம் அன்டாக்கிங் மூலம் விடுவிக்கப்பட்ட பின்னர் பூமிக்கான பயணத்தை இந்த விண்வெளி வீரர்கள் தொடங்குவார்கள் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாளை பிற்பகல் 3 மணிக்கு இக்குழுவினர் புவியை வந்தடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழக அரசு துறை திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் 4 செய்தி தொடர்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மூத்த IAS அதிகாரி டாக்டர் ஜே. ராதாகிருஷ்ணன் எரிசக்தி, மருத்துவம், போக்குவரத்து, கூட்டுறவு, கல்வித்துறை, மனிதவள மேலாண்மை துறை உள்ளிட்டவற்றையும், திரு ககன்தீப் சிங் பேடி நகராட்சி நிர்வாகம், கால்நடை பராமரிப்பு, நீர்வளத்துறை, இயற்கை வளங்கள் துறைகள் குறித்தும், திரு தீரஜ்குமார் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை பற்றியும், திருமதி அமுதா வருவாய் பேரிடர், சமூக நலன், மகளிர் உரிமை, நெடுஞ்சாலை, வீட்டு வசதி
உள்ளிட்டவை தொடர்பாகவும் அறிவிப்புகளையும் தகவல்களையும் துல்லியமாக வழங்குவார்கள் என்று அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற ஊரக பகுதிகளில் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களது இல்லங்களுக்கே சென்று வழங்கும் சிறப்பு திட்டம் நாளை தொடங்கப்படுவதாக மக்கள் தொடர்பு செயலாளர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்கள் இடம்பெறும். இதனிடையே இந்த திட்டத்தை சிதம்பரத்தில் நாளை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை அங்கு புறப்படுகிறார். தமிழக அரசு ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 100% செயலாக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். ஜப்பான் ஒசாகாவில் உலக தொழில்நுட்ப கண்காட்சியில் தமிழ்நாடு அரங்கை துவக்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தின் கலாச்சார பெருமைகள் தொடங்கி அதிநவீன தொழில்நுட்ப தொழில்துறை குறித்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நமது மாநிலத்தின் சிறப்பு அம்சங்களான பறை தொடங்கி பரதநாட்டியம், அடிமுறை வரையிலான கலை நிகழ்ச்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஜப்பான் பயணத்தின் போது புதிய துறைகளில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4.5 ஆண்டுகளில் மக்கள் நல திட்டங்கள் எதையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்று குறை கூறினார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் இன்று காலமானார். அவருக்கு வயது 87. 50 ஆண்டுகால திரைப்பயணத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் பிரபல திரைப்பட நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ராமராவ், நாகேஸ்வர ராவ், ராஜ்குமார், திலீப்குமார் உள்ளிட்டோருடன் நடித்தவர். மகாகவி காளிதாஸ் கன்னட திரைப்படத்தில் அறிமுகமான இவர் முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்றவர். 1958ஆம் ஆண்டு நாடோடி மன்னன் தமிழ் திரைப்படத்தில் இவர் அறிமுகமானார். பத்மபூஷன், பத்மஸ்ரீ உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்றுள்ள இவர் கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளுடன் ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். கடந்த 2009ஆம் ஆண்டு தமிழில் ஆதவன் திரைப்படத்தில் சரோஜா தேவி நடித்திருந்தார். சரோஜா தேவி நடித்த திருடாதே படத்தின் தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த ALS ஜெயந்தி கண்ணப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், எங்களுடைய திரைப்பட கூடமான ALS புரொடக்ஷன்ஸ் அதில் 1961 திருடாதே என்ற படத்தில் தான் அவங்க கதாநாயகியாக அறிமுகமானாங்க. முதல்ல கதாநாயகியாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட அது எங்களுடைய அலுவலகத்தில் தான். 67க்குள்ள அவங்க 100 படம் முடித்துட்டு திரு AL ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் இந்த கம்பெனியில தான் நான் முதல்ல கையெழுத்து போட்டேன் கதாநாயகியாக, அதனால 100வது படத்திலையும் உங்களுடைய கலை கூடத்திலேயே தான் அந்த படமும் இருக்கணும்னு நான் விரும்புறேன்னு உடனே பெண் என்றால் பெண் என்று திரைப்படம் எடுத்தார். திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் பேருந்து சேவை நாளை மறுநாள் தொடங்குவதால் போக்குவரத்தில் சில முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வி சரவணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து நிலையத்தின் தூய்மையை பராமரிக்க 228 பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதோடு வழிகாட்டுவதற்கான தன்னார்வலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் குறித்து இன்று ஆய்வு நடைபெறும் நிலையில் அச்சத்தின் காரணமாக 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இந்தியா வெற்றி பெற மேலும் 135 ரன் எடுத்தாக வேண்டும். 4ஆம் நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்திருந்தது. இரு அணிகளும் முதல் இன்னிங்ஸில் 387 ரன் எடுத்தன. இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸ் ஸ்கோர் 192. இன்றைய ஆட்டம் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையே பரஸ்பர ஆலோசனைகளின் முக்கியத்துவத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மீட்கப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் இன்று ஆக்சியான் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புகின்றனர்.
தமிழக அரசு துறை திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க 4 மூத்த IAS அதிகாரிகள் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பழம்பெரும் திரைப்பட நடிகை சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் இன்று காலமானார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.